ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சாப்பாடு செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு சாப்பாடே செய்ய தெரியலையா, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான அரிசியை தண்ணியில் ஊற்றி நல்லா கழுவிட்டு அப்புறம் நீங்கள் ஊற வைக்கணும், தண்ணி லைட்டாக ஊற்றி. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்னா ஒரு ½ ஊற வைக்கணும். ½ இது ஆக்சுவலி நாங்கள் வச்சுட்டோம். இப்போ நாங்கள் உங்களுக்காக சமைச்சு காமிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த பாத்திரத்தில் தான் நாங்கள் சமைக்க போகிறோம். அதில் ஒரு குடுவை மாதிரி இருக்கா, லைன் வரைக்கும் இருக்கா, அவ்வளோ தண்ணி நம்ம ஊற்றணும். சாப்பாடு செய்யணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம கேஸ் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கணும். இப்போது இந்த தண்ணி நம்ம குடுவையில் ஊற்றி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து மேலே வைக்கணும். தண்ணி சூடாகிறதுக்கு எப்படியோ ஒரு 15 நிமிஷம் ஆகும். நல்லா சலசலன்னு கொதித்து வரணும். அதையும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உள்ள நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள். அதுக்குள்ளே முட்டை முட்டையாக தெரியுது, கண் தெரியுதா உங்களுக்கு? அதோ பாருங்க, உள்ளே எப்படி உள்ள கொதிக்குது, அப்படியே குட்டி குட்டி குட்டியா பபுள்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உள்ள கொதிடுச்சிச்சு. உங்களுக்கு புரியறதுக்காக தான் ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ வந்து பாருங்க, நம்ம ஆல்ரெடி சாப்பாடை நல்லா ஊற வச்சாச்சு. இருந்தாலும் 1க்கு 2 வாட்டி நம்ம நல்லா கழுவிட்டு நாம் இதெல்லாம் சாப்பாடு செய்ய போகிறோம். அதுக்காக அரிசி போட போகிறோம். ஸோ அந்த தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் அப்படி ஊற்றும் போது மொத்தமாக அரிசியும் கீழே கொட்டிடுவாங்க. அது மாதிரிலாம் நிறைய இன்சிடெண்ட் எங்கள் ஊரில் நடந்திருக்கு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வெறும் அந்த அரிசி, ஊற வச்ச அரிசி இருக்குல்ல, அதை அந்த குண்டால் போடலாம். சாப்பாடு செய்ய தெரியாதவங்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு சோறு சமைக்க கற்றுக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் சோறு பொங்கி போடுங்க. சுட சுட சாப்பாடு செஞ்சு வாயில் ரொம்ப சாப்பிட்டு புசு புசுன்னு இருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடணும். ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த சோறு சாதமாயிடும். அதாவது அரிசி சோறாயிடும். அரிசி சாப்பாடாயிடும். சரிங்களா? இப்போ அரிசின்ற ஒரு ஸ்டேட்டில் இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து நல்லா வெந்துட்டு சாப்பாடாயிடும். ஓகேவா? இப்போ வடித்தட்டு போட்டு மூடிடலாம். நம்ம அப்படியே வெயிட் பண்ணலாம். உள்ளுக்குள்ளேயே உள்ள நல்லா கொதிக்கட்டும். எவ்வளோ சூப்பராக உங்களுக்காக பார்த்தீங்களா நாங்கள் சோறு செஞ்சு காமிக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினச்சலாம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். சாப்பாடு எப்படி வெந்திருக்குன்னு செக் பண்ணலாம். ஓகே, பாருங்கள் எப்படி உள்ள கொதிக்குதுன்னு தெரியுதா உங்களுக்கு? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சோறு இப்படி தான் செய்யணும். நல்லா பார்த்து கற்றுக்கோங்க. இது இன்னும் 10 மினிட்ஸ் ஆகும். அந்த இப்போ வந்து அரிசி மாதிரி தான் இருக்குது. ஸோ அது வந்து சாப்பாடாக ஆகணும், நல்லா வேகணும். ஸோ எப்படியோ இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். சாப்பாடு குக்கரில் செய்யறத விட இது மாதிரி பாத்திரத்தில் நம்ம சமைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்கள், இப்போ உள்ள எப்படி கொதிக்குது பாருங்கள், நல்லாவே கொதிக்குதுல்ல. நம்ம ஊர் ஆளுங்கள்லாம் பார்த்துட்டு சோறு பொங்க எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் வெளியூரில் இருக்கவங்க, வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு மேபி தெரியாதுல்ல. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. தெரிஞ்சவங்களுக்காக கிடையாது, இதை பற்றி எதுவுமே தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ அவங்களுக்காக தான் ஸ்பெஷலாக நாங்கள் இந்த வீடியோஸ்லாம் எடுத்து போடுறோம். பிகாஸ் தெரியாதவங்க தான் சர்ச் பண்ணி தேடுவாங்க. ஸோ இதில் நம்ம எப்படி சமைக்கிறது, நமக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குமா சொல்லிட்டு சர்ச் பண்ணுவாங்க. அவங்களுக்காகவே நாங்கள் சாப்பாடு செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறோம். ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அஃப்கோர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே டே டு டே லைஃப்பில் சமைக்கிறாங்க, சாப்பிட்றாங்க. பட் மெத்தட் வேறு வேறு இருக்குல்ல. இந்த வே ஆஃப் குக்கிங்ன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதுக்காக தான் ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்களோட மெத்தடில் யூனிக் ஸ்டைலில் வந்து சாப்பாடெலாம் செய்வாங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் செய்வோம். இதே வந்து நாங்கள் ஊர் சைட்லலாம் போனோம் அப்படின்னா அவங்க அடுப்பில் விறகு வச்சு தான் சமைப்பாங்க. எல்லாருமே சாப்பாடு தான் செய்கிறாங்க, பட் குக் பண்ணுற அந்த பொருள்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. சாப்பாடு எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்கள், முன்னைக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்ல, பட் இருந்தாலும் இன்னும் நல்லா வேகணும். அரவேக்கால் மாதிரி கொஞ்சம் அரிசி மாதிரியே தான் இருக்குது. இது மாதிரி பொங்கிடுச்சுன்னா லைட்டாக ஸ்லோ பண்ணிக்கோங்க, அப்போ தான் வெளியே வராது. உள்ளுக்குள்ளேயே நல்லா சாப்பாடு வேகும். ஸோ இது மாதிரி சூடான சாப்பாடெலாம் செஞ்சுட்டு அது கூட நம்ம நல்ல குழம்பெல்லாம் ஊற்றி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். சவுத் இந்தியன்ஸ்லாம் அப்படி தான் சாப்பிட்றாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சாப்பாடு வெந்துருச்சான்னு செக் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு சாப்பாடு வெந்துருச்சான்னு செக் பண்ணோன்னா கரண்டியில் ஒரு அரிசி ஒரு இது மட்டும் எடுத்து நசுக்கி பார்க்கணும். அது நசுங்கிடுச்சுன்னா சாப்பாடு வெந்துடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? அது எப்படி வடிக்கிறதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறோம் பாருங்கள். இங்கெல்லாம் அப்படி தான் வடிக்கணும். கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வடித்தட்டி எடுத்து அது மேலே மூடிக்கலாம். இப்போ தான் இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேலை இருக்குது, வடிக்கிற வேலை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் கேர்ஃபுல்லாக இது மாதிரி தான் வடிக்கணும். சரிங்களா? ஓகே, அந்த வடித்தட்டு வழியாக அப்படியே அருவி மாதிரி தண்ணி கொட்டுது பார்த்தீங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு கிளாஸ் வந்து வைக்கணும். அது எதுக்காகனா அது ஒரு இது மாதிரி நிற்கிறதுக்காக. ஸோ இதில் பாருங்கள், அந்த வடித்தட்டு வழியாக எல்லா தண்ணியும் அந்த குண்டானில் போயிடுச்சு. கீழே ஒரு குண்டா இருக்குல்ல, அந்த குண்டானில் போயிடுச்சு. இதில் வந்து கொஞ்சம் கூட வாட்ரு இல்லாத அளவுக்கு நல்லா வடிகட்டணும் அந்த சாப்பாட்டு. அதுக்கப்புறம் தான் அதை நிமித்தணும். சரி, இது மாதிரிலாம் உங்களுக்கு வடிக்க தெரியுமா? இப்போ பார்க்குறீங்கல்ல நிறைய பேர், இது மாதிரி கிளாஸ் வச்சு உங்களுக்கு வடிக்க தெரியுமா? நானே எத்தனை ஓட்டி ட்ரை பண்ணேன். அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு வேலையாக தான் இருந்துச்சு. சாப்பாடு செய்யறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது. இது மாதிரி சாய்ச்சி வடிக்கிறோம்ல, அதுதான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அந்த கிளாஸ் கரெக்டான கிளாஸாக சைஸாக பார்த்து வைக்கணும். அப்போ தான் அது நல்லா வடிகட்ட முடியும். கொஞ்சம் கூட தண்ணி அந்த சாப்பாட்டில் சிக்கிக்கவே கூடாது. அந்தளவுக்கு எல்லா தண்ணியும் வெளியே வந்துடணும் அதை வடித்தட்டு வழியாக.
ஓகே, ஒரு 2 மினிட்ஸ் கழித்து அந்த கிளாஸில் எடுத்துகிட்டு சாப்பாடு எந்த அளவுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு நம்ம பார்க்கலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சாப்பாடு ரெடியானதை பார்க்கலாமா? அந்த கிளாஸில் எடுத்துகிட்டு டக்கு டக்குன்னு எடுத்துடலாம், அப்படின்னு நிறுத்திக்கலாம். ஓகேங்களா? இப்போ திறந்து பார்க்கலாமா? பாருங்க, சோறு ரெடி ஆயிடுச்சு. சோறு எப்படி ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? எப்படி சூப்பராக சாப்பாடு செஞ்சுருக்கோமா? உங்கள் வீட்டில் இதே மாதிரி சாப்பாடு செஞ்சு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். Okay, thank you so much for watching. Bye-bye. Bye. Bye.